தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை சிறுவர், சிறுமியர், இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கான நல்வழி காட்டும் பாதை. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை நிலையும் வாழும் முறைகளும் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் எல்லோரும் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்வில் வரும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு நல்லவர்களாக வல்லவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனையோ பெரியவர்கள், மகான்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழும் முறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்களுள் நம் மனம் கவர்ந்தவர், நம் நெஞ்சங்களில் என்றும் நிறைந்து இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இம்மண்ணுலகில் 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் இளமை துடிப்புடன் கொள்கை வீரராய் மண்ணுலக மாந்தர் அனைவருக்கும் புது வாழ்வு பெற்று தந்தார். அவரது வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரிகை. அவரை போன்று நாமும் வாழ முன் வந்தால் நம்மால் இன்று இந்த உலகுக்கு புது வாழ்வு கிட்டும். எனவே நாம் மகிழ, நம்மை சுற்றியுள்ள அனைவரும் மகிழ்ந்து வாழ ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவோம். கல்வாரி பாதையில் அவருடன் நடந்து அவர் தரும் போதனைகளை நம் மனங்களில் பதித்து வாழ்வோம். ஜெபிப்போம். உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். உமது கல்வாரி பயணத்தில் கலந்து கொள்ளும் எங்களுக்கு நற்போதனைகள் தந்து வழி நடத்தியருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நல்லவராய், தூயவராய், உம் அன்பின் கருவியாய் மாற்றியருளும். ஆமேன். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் முதல் நிலை. இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கிடைக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றவருக்கு மரண தீர்ப்பு தருகிறார்கள். நல்லவர்களை மட்டுமன்று, பாவிகளையும் அன்பு செய்தார் இயேசு. மருத்துவன் நோயற்றவனுக்கு அன்று, நோயுற்றவனுக்கே தேவை என்று கூறி பாவிகளை தேடி சென்று அன்பு செய்தார். அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் அவரது லட்சியம். அந்த லட்சியத்திற்காக தமது உயிரையும் தியாகம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். கண் போன போக்கில் கால் போக, கால் போன போக்கில் மனம் போக வாழ்வதை விட ஒரு லட்சியத்தை தெரிந்தெடுத்து அதற்காக வாழ்வதுதான் மனித வாழ்வு. லட்சியமில்லாத வாழ்வு அர்த்தமில்லாத வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் எதற்காக வாழ்கிறோம் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிந்தனைத்தான் நம் வாழ்வை நெறிப்படுத்தும். இப்படித்தான் வாழ வேண்டும் என நமக்கு வாழ கற்றுத்தரும். செபிப்போம். அன்பு இறைவா, நல்ல லட்சியத்துடன் வாழ முன்வரும் எங்களை ஏற்று ஆசீர்வதியும். லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து என் பெற்றோருக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி தந்திட எங்களுக்கு துணை புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக.
தாழா சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார் தாழா சிலுவை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் காலத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய பொருள் சிலுவை. ஏனெனில் சிலுவை மரம் திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தண்டனையாக தரப்பட்டது. இயேசு பழையதை புதுப்பிக்கும் குணமுடையவர். உலகம் வெறுப்பதை அன்பு செய்வதுதான் அவரது இயல்பு. எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார். அவரது கரம்பட்டு சிலுவை புது அர்த்தம் பெறுகிறது. நம்மால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்று நினைப்பதுதான் நம்பிக்கை. நம்மில் தீய குணங்களும் பாவ இயல்புகளும் நிறைந்திருக்கலாம். பிறர் வெறுக்கும்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனினும் மனம் தளராமல் புதியன தேடி செல்வோம். நம்மிடம் உள்ள குறைகளையும் தவறுகளையும் களைந்து புது வாழ்வு வாழ்வோம். செபிப்போம். அன்பின் இறைவா, எங்களது வாழ்வின் இழி நிலையை கண்டு பல நேரங்களில் வருத்தமடைகிறோம். அதற்கு பதிலாய் எதிர்காலத்தை கண்முன் கொண்டு புது வாழ்வு தேட செய்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. விழுந்தீர் சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வாழ்வு தோல்வியா என்றும் அவர் எதற்காக மனிதனாக பிறந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாதா என்றும் கேட்கும் அளவிற்கு அவரது இறுதி பயணம் அமைகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தவர் தோள் வலிக்க, கால்கள் கடுக்க, கண்கள் சுழல, நிலை தடுமாறி கீழே விழுகிறார். அவரது உடல் தடுமாற்றமடைந்தாலும் அவரது மனம் தடுமாறவில்லை. தோல்வி கண்டு மனம் உடைபவர் அல்லர் அவர். விழுவது எழுவதற்காகத்தான் என்று காட்டுவதற்காக, தம் நோக்கத்தில் வெற்றி பெறுவதற்காக மீண்டும் எழுந்து நடக்கிறார். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. வெற்றி வரும்போது ஆனந்தம் அடைகிறோம். தோல்வி வரும்போதோ மனம் தளர்ந்து விடுகிறோம். தோல்வி வெற்றியின் படிக்கட்டு என்பதை மறந்து விடுகிறோம். நமது படிப்பிலும் உறவுகளிலும் வேலை தேடலிலும் தோல்விகள் அடுத்தடுத்து வந்தாலும் நிலை குலையாது வெற்றி தேடி அயராது உழைப்போம். ஜெபிப்போம். வலிமையின் இறைவா, பல நேரங்களில் எங்களது பலவீனங்களால்
நாங்கள் தடுமாறி விழுகின்றோம். அந்த நேரங்களில் மன உறுதி இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து எங்களது பலவீனங்களை மேற்கொண்டு வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, சிறு வயது முதலே இயேசுவுக்கு பக்க பலமாக இருந்தவர் அவரது தாய் மரியா. தன் கண்ணின் கருமணி போல் காத்து அவருக்கு நற்பண்புகளை கற்றுத்தந்தவர் அவர். எப்பொழுதும் இயேசுவுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து அவரை பின்தொடர்ந்தவர் அவர். இதோ அவரது இறுதி பயணத்திலும் அவரை சந்தித்து ஆறுதலும் ஊக்கமும் தருகிறார் அன்னை மரியா. வலிமையும் புத்துணர்வும் தருகிறார் அன்னை மரியா. மனம் தளர்வுற்ற நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் நமக்கு ஆறுதலும் உற்சாகமும் தர எத்தனையோ பேர் இருக்கின்றனர். ஒரு சிலரது பிரசன்னமே நமக்கு புத்துணர்வு தருகிறது, எதையும் செய்வதற்கு துணிவு தருகிறது. அவர்களது சொல்லும் செயலும் நமக்கு உற்சாகம் தருகின்றன. அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அவர்களை நமக்கு பக்க பலமாக தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். செபிப்போம். அன்பின் இறைவா, உம் தாய் மரியாவை போன்று எங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு எங்களை அன்பு செய்யும் ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களை தந்ததற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தாய் மரியாவை எங்களுடைய தாயாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 5ஆம் நிலை. சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, உலகையும் உலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவருக்கே இப்பொழுது உதவி தேவைப்படுகிறது. இயேசு கல்வாரி மலை உச்சி வரை சிலுவையை சுமந்து வர மாட்டார் என்று நினைத்த படை வீரர்கள் இயேசுவுக்கு உதவி செய்யும்படி அந்த வழியே வந்த சிமியோனை கட்டாயப்படுத்துகின்றனர். யாரோ ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணத்திலேயே சிமியோனும் உடனடியாக உதவி செய்கிறார். யாருக்கு, எதற்காக என்ற கேள்விகள் எழுப்பாமல் தம்மால் முடிந்ததை செய்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு, ஒவ்வொரு திறமை உண்டு.
நம்மில் உள்ளதை கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறும். நமது உற்றார், உறவினர், நண்பர் என்றல்லாமல் எல்லோருக்கும் நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்தால் சிமியோனை போன்று நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்கிறவர்கள் ஆவோம். செபிப்போம். இரக்கத்தின் இறைவா, எங்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி எல்லோரையும் ஏற்று அன்பு செய்யவும் உதவி செய்யவும் வரம் தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. நிலையாய் பதிந்ததுவும் வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்ததுவும் வதனம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, கல்வாரி பயணத்தில் கற்களும் முற்களும் நிரம்பிய பாதையில் தள்ளாடி தடுமாறி செல்கின்ற இயேசுவின் உடல் முழுவதும் தூசி. இரத்தத்துடன் கலந்த தூசி கண்களின் பார்வையை மறைக்கிறது. அவரது முக தோற்றமே மாறி காட்சியளிக்கிறது. அவரை வேடிக்கை பார்த்த கூட்டத்தினர் அவருக்கு உதவி செய்ய அஞ்சி ஒதுங்கி நிற்கின்றனர். அவர் மீது பரிவு கொண்ட ஒரு சிலர் அவருக்கு உதவ நினைத்தும் உதவ முடியாமல் பயந்து நடுங்கி நிற்கின்றனர். எனினும் ஒரு வீர பெண்மணி இயேசுவின் முன் வந்து அவரது முகத்தை துடைக்கிறார். பயத்தால் செத்து மடியும் மனிதர்கள் நம்மில் பலர் உண்டு. ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு கூட முன் வராமல் அஞ்சி ஒதுங்கி செல்லும் கோழைகள் நம்மில் உண்டு. நேர்மையுடன் வாழ்பவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை என்பதை நினைவில் நிறுத்துவோம். நாம் கோழைகளாக அல்லாமல் துணிவு கொண்டவர்களாக என்றும் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்களை ஆட்சி செய்யும் பயத்தை எங்களிடமிருந்து அறவே அகற்றி அருளும். எதற்கும் அஞ்சாமல் என்றும் பிறருக்கு நன்மை செய்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, சிமியோன், வெரோனிக்காள் போன்றவர்கள் இயேசுவுக்கு உதவி செய்த போதும் இயேசு வலிமை இழந்தவராகவே காணப்படுகிறார். சிலுவையின் பாரம் மேலும் மேலும் அவரை அழுத்துகிறது. படை வீரர்களின் சொல்லடியும் கசையடியும் அவரை மீண்டும் தள்ளாட வைக்கின்றன.
மனித குலத்தின் பாவங்கள் அனைத்தையும் சிலுவை பாரமாக ஏற்றவர் அந்த பாரம் தாங்காமல் மீண்டும் கீழே விழுகிறார். இரண்டாம் முறையாக தரையில் விழுந்து கிடக்கும் இயேசுவின் மீதுள்ள சிலுவை பாரம் நமது குற்றம் குறைகளும் பாவங்களும் தாம். சின்ன சின்ன ஆசைகளாக பல தீய ஆசைகளை நம்மில் வளர்த்துக் கொள்கிறோம். அவற்றை அடைவதற்காக எந்த வழியிலும் வாழ நினைக்கிறோம். பெரியவர்களின் அறிவுரைகளை புறக்கணித்துவிட்டு நாம் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்கும் போது இயேசு நமக்காக கீழே விழுகிறார். ஜெபிப்போம். இரக்கத்தின் இறைவா, அலைபாயும் எங்கள் மனங்களை கட்டுப்படுத்தி வாழ கற்பியும். அளவற்ற ஆசைகளை நாங்கள் வளர்த்து கொள்ளாமல் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்மணிகளுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் போதனைகளையும் அவர் செய்த புதுமைகளையும் அறிந்த ஒரு சிலர் இயேசுவின் பரிதாப நிலை கண்டு மனம் கசிந்து புலம்புகின்றனர். எப்பொழுதும் எங்கும் நன்மையே செய்து வந்த ஒரு நல்லவருக்கு இப்படி ஓர் இழிநிலை வந்துவிட்டதே என கண்ணீர் விடுகின்றனர். இயேசுவின் அருகில் வந்து புலம்பி அழுகின்றனர். இயேசுவோ, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறி அவர்களை தேற்றுகிறார். நம்மிடையே குற்றம் குறைகள் இருக்க பல நேரங்களில் பிறரை குறை கூறுகிறோம். நம்மை நல்லவர்கள் என நினைத்துக் கொண்டு பிறரை தீயவர் என்று எடை போடுகிறோம். அதுபோன்றே நம்முடைய இழி நிலையை கண்டு வருந்தாமல் பிறருடைய இழி நிலைக்காக வருந்தி புலம்புகிறோம். முதலில் நம்மை திருத்துவோம், பின்பு பிறரையும் திருத்த முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற துணை புரியும். அதே போன்று பிறரையும் பாவ வழியில் இருந்து திருத்த எங்களை பயன்படுத்தியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மூன்றாம் முறையும் நீ விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தழந்தீர். மூன்றாம் முறையும் நீ விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு கொடுமைகளையும் துணிவுடன் தாங்கி நடந்த இயேசு மீண்டும் தடுமாறி கீழே விழுகிறார்.
அவரால் இனி ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை. தலையில் உள்ள முள் கிரீடமும் தரையில் கிடக்கும் கற்களும் அவரை மேலும் மேலும் குத்தி கிழிக்கின்றன. வலிமை அனைத்தும் இழந்த போதிலும் தந்தையாகிய கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவை மரத்தில் அறையுண்டு உயிர் விடுவதற்காக மீண்டும் எழுகிறார். பலருக்கு வாழ்க்கையே போராட்டம். வாழும் வரை போராடினால் நிச்சயம் வழியுண்டு. வாழ்க்கை போராட்டத்தில் வருகின்ற புயல் காற்று சூறாவளிகளிலும் எதிர் நீச்சல் போட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு துன்பமாயினும் பெரும் துன்பமாயினும் மனமுடைந்து போய்விடாமல் நம் வாழ்வின் இலக்கை கண்முன் நிறுத்தி வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கான வலிமையை இறைவன் நிச்சயம் தருவார். எனவே துன்ப நேரங்களில் அவரை தேடி சென்று வலிமை பெறுவோம். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்காக எங்களோடு எங்களில் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வருகிற எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்திக்க எங்களுக்கு தேவையான வலிமையை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. உடைகள் களைந்திட உமை தந்தி, இரத்த மடைகள் திறந்திட மெய்நொந்தி. உடைகள் களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து அவரது நீண்ட அங்கி. மானத்தை மறைப்பதற்காக பயன்படுத்திய அதையும் பறித்துக் கொள்கிறார்கள் படை வீரர்கள். பொருளாசை கொண்டவர்களாய் அந்த அங்கி யாருக்கு சொந்தம் என சீட்டு போட்டு எடுத்துக் கொள்கின்றனர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றவர் தாம் கூறியவாறே தம்மிடம் எதுவுமின்றி அனைத்தையும் இழந்தவராய் நிற்கிறார். எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளும் போது வராத சந்தோஷம் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் போது நம்மை தேடி வந்து ஒட்டிக்கொள்ளும். பிறருடன் பகிர்ந்து வாழ்தல் தான் மன மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ சிறந்த வழி. தன்னலத்தை வெறுத்து பிற நலத்துடன் பிறருக்கு சேவை செய்வோம். பிறர் நல பணியில் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருப்போம். செபிப்போம். மகத்துவமிக்க இறைவா, எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக உம்மிடம் உள்ள அனைத்தையும் இழந்தீர். உம்மை போன்று பிறருக்கு வாழ்வளிக்க எங்களையே தியாகமாக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 11ஆம் நிலை.
இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, அரக்க குணத்துடன் மனித நேயமற்ற செயலை செய்கிறார்கள் படை வீரர்கள். இயேசுவை சிலுவையில் படுக்க வைத்து, இரு கரங்களையும் அகல விரித்து வைத்து, இரு கால்களையும் ஒன்று சேர்த்து ஆணிகளால் அறைகிறார்கள். அவரது உடல் முழுவதும் வலி. வெந்த புண்ணில் பாய்ந்த வேல் போல அவரது கரங்களிலும் கால்களிலும் நுழைந்த ஆணி அவரை வேதனையின் உச்சிக்கு அழைத்து செல்கிறது. அவரது ஒவ்வொரு நரம்பும் வலியால் கிளர்ந்து துடிக்கிறது. நெருப்பில் இடப்பட்ட புழுவாய் இயேசு துடிக்கிறார். துன்பங்கள் நமக்கு சிறந்த ஆசிரியர். பல பாடங்களை அது நமக்கு கற்றுத்தரும். உண்மை நண்பர்களை கண்டுபிடிக்கவும், அறிவு முதிர்ச்சி பெறவும், மன வலிமை பெறவும் அது துணை புரியும். எனவே துன்பத்தை கண்டு பயந்து ஓடாமல், துன்ப நேரங்களில் நம் வாழ்வின் பாடத்தை நாம் மனம் திறந்து கற்றுக்கொள்வோம். செபிப்போம். மகிமையின் இறைவா, எங்களுக்காக பல துன்பங்கள் அடைந்து எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தீர். நாங்களும் எங்களுக்கு வரும் துன்பங்களை ஏற்று வாழவும், துன்பங்களின் மூலம் பல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் கல்வாரி பயணம் நிறைவடைகிறது. தந்தையே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி தலை சாய்த்து உயிர் விடுகிறார். அவரது மரணம் கண்டு இயற்கையே அலறி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. மனுக்குலத்தை பாவத்தில் இருந்தும் சாவில் இருந்தும் மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மனிதனாக பிறந்தவர் தனது உயிரை விலையாக கொடுத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டார். இவ்வுலக வாழ்வில் தந்தையாகிய கடவுளின் விருப்பம் தவிர வேறு எதற்கும் அடிபணியாமல் தன் குறிக்கோளை அடைந்து விட்டார். நம்மை படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து அதன்படி வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. விசுவாசத்திலும் பக்தியிலும் மற்ற பண்புகளிலும் சிறந்தவர்களாய் கடவுளின் விருப்பப்படி வாழ்வோம். அப்போதுதான் இயேசுவை போன்று எந்த தீய சக்திக்கும் அடிபணியாத தன்னிகரற்ற தலைவர்களாய் நம்மால் வாழ முடியும். ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த தலைவா, எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களை செம்மைப்படுத்தி அருளும். உம் கரங்களில் செயல்படும் கருவிகளாய் எங்களை மாற்றி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடி
துடித்தாள் உளம் நொந்து. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியாவின் மடி மீது கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் எந்த ஒரு தாய்க்கும் நேராத சோகம் அன்னை மரியாவின் வாழ்வில் நிகழ்கிறது. தனது மகனின் அலங்கோலமான உடலை தன் மடி மீது கிடத்தி கதறுகிறார். இறைவனின் திட்டத்திற்கு ஆகட்டும் என்று கூறியது முதல் அவரது வாழ்வில் தான் எத்தனை எத்தனை சோதனைகள், எத்தனை எத்தனை வேதனைகள், அடுத்தடுத்து பல்வேறு வேதனைகள் அவரை வாட்டி வதைத்தன. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாய் தனது நேச மகனின், பாச மகனின் அகோர மரணம். மரியா அனைத்தையும் அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். அன்னை மரியாவின் வாழ்வில் உண்மையான அன்பு இருந்தது. எனவே தான் அவரால் தன் வாழ்வில் நிகழ்ந்த அனைத்தையும் பொறுமையாக தாங்கிக் கொள்ள முடிந்தது. நாமும் நம்மையும் பிறரையும் இறைவனையும் முழு உள்ளத்துடன் அன்பு செய்ய வேண்டும். நமது அன்பு உண்மையானதாக, அர்த்தமுள்ளதாக இருந்தால் நம்மாலும் அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் அன்பு செய்து வாழவும், உண்மையான அன்பு கொண்டு அன்பு வாழ்வில் வருகின்ற அனைத்தையும் தாங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. வாழ கற்றுக் கொடுக்கும் இயேசுவின் சிலுவை பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வின் இறுதி நிகழ்ச்சி கல்லறையில் அடக்கம். 33 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த இயேசுவும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவுக்கு இது முடிவல்ல, மாறாக இது ஒரு புது வாழ்வின் புரட்சிகர தொடக்கம். மீண்டும் அவர் உயிர் பெற்று எழப்போகிறார். அவரது உயிர்த்தெழுதலில் பாவங்களும் சாபங்களும் அழிய போகின்றன. பாவமில்லா புது வைகரை தோன்ற போகிறது. நமது வாழ்வுக்கு முடிவு என்பது இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாக பல நிகழ்வுகள் நிகழ்வதுதான் நமது வாழ்க்கையின் சிறப்பு அம்சம். எதையும் முடிந்து விட்டது என்று நினையாமல் தொடர்கிறது என்று நினைத்து செயல்படுவோம். அப்போதுதான் நமது ஒவ்வொரு செயலுக்கும், நமது வாழ்வுக்கும் முழு அர்த்தம் கிடைக்கும். முடிவில்லா வாழ்வு தேடி தொடர்ந்து பயணம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, புது வாழ்வு தேடி நாங்கள் உமது கல்வாரி பாதையில் நடந்து வந்தோம். இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் உம்மை பின்தொடர்ந்து வரவும், நீர் காட்டுகின்ற பாதையில் நடந்து முடிவில்லா வாழ்வு பெறும்படியும் செய்தருளும். ஆமேன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய பெற்றோர் மற்றும் ஆசிரிய பெருமக்களின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.